வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டூ போஸ்ட் மார்க்கெட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? 7ஆம் தேதி ஏப்ரல், அதாவது 7ஆம் தேதி ஏப்ரல் திங்கட்கிழமை வந்து மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நம்ம இந்த வீடியோல நிஃப்டி 50 மற்றும் நம்மளோட பேங்க் நிஃப்டி இதோட 2ஓட முக்கியமான ஸ்டாக்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த வீடியோல என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்கு. அதாவது ஓப்பன் ஆப்ஷன் செயின் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டா. இந்த 2 டேட்டாமே வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போறதுக்கான ஒரு டைரக்ஷன் இருக்கு. அண்ட் நமக்கு தேவைப்பட்டா நம்ம வந்து எஃப்ஐஐ, டிஐஐ டேட்டா இருக்கு. எஃப்ஐஐ, டிஐஏன்னா லைக் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட பையிங் அண்ட் செல்லிங் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இத தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தகவல் சொல்லணும். என்னன்னா, நம்ம சேனல்ல வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து டெய்லி அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல வந்து பேங்கிங் ட்ரேடிங் சம்மந்தமான மத்த விஷயங்களும் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்றது அவங்களுக்கு இந்த வீடியோவ பகிர்ந்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பத்தி தெரியணும், இல்ல இன்வெஸ்டிங் பத்தி தெரியணும்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் நடத்தலாம்னு இருக்கோம். ஸோ அதில நீங்க இன்ட்ரெஸ்டட்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டி வந்து நமக்கு வந்து 4ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, செல்லர்ஸோட சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இத நம்ம எத வச்சு சொல்லியிருந்தோம்னா, யுஎஸ் மார்க்கெட்ட பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். யுஎஸ் மார்க்கெட்ல வந்து செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது வந்து ஒரு குளோபலா சைக்காலஜி என்ன உண்டாக்கும் அப்படி, நமக்கும் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப சொன்னது மாரியே மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆயிருது. இப்ப நான் ஒரு 2லேருந்து 3% டவுன்ஃபால் எதிர்பார்த்தோம். அதே மாரி ஒரு 1.5% டவுன்ஃபால் ஆயிருந்திருக்கு. இத வந்து நம்ம வந்து ஒரு நேச்சுரலா எதிர்பார்த்தது தான். ஆனா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, மார்க்கெட் டவுன்ஃபால் மட்டும் ஆறது மட்டும் கேப் டவுன் ஓப்பன் ஆகும். கேப் டவுன் இருக்கு தான். ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன கேப் டவுனா இருக்கு. ஒரு பெரிய கேப் டவுனா நிஃப்டி 50 பொறுத்தளவு. நிஃப்டி 50 பொறுத்தளவு நேத்தோட மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் மார்க்கெட் தான். அண்ட் நீங்க வந்து பயங்கரமா பியரிஷ்ஷா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 7% மார்க்கெட் வந்து ஒரு கெயின் ஆயிருந்திருக்கும். ஸோ இந்த 7% கெயின்ல இருந்து நமக்கு பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் அதாவது 18ஆம் தேதியிலேருந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலி 18ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ராங்கான புல் ஆ புல் ரேஞ்சு. ஸோ அதுலேருந்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா, மார்க்கெட் வந்து நல்லா மேல போயிருக்குங்க. ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி மார்ச்சோட ஃபர்ஸ்ட் வீக்கோட எண்டுலயே பார்த்தீங்கன்னா வந்து, மார்க்கெட் வந்து நல்லா இன்கிரீஸ். மொத்தமா ஒரு 8.5% மார்க்கெட் இன்கிரீஸ் ஆயிருந்திருக்கு. மார்ச் மாசம் மட்டும். அப்போ அத வந்து அதிலிருந்து இந்த பிரைஸ் கரெக்ஷன் ஒரு சின்ன பிரைஸ் கரெக்ஷன் பார்க்கும்போது, இது எக்ஸ்பெக்டட் பிரைஸ் கரெக்ஷன். இந்த பிரைஸ் கரெக்ஷன் நடக்கும். ஸோ அது வந்து ஒரு கிளியரா ஒரு இன்ட்ரா டேல நமக்கு வந்து பியரிஷான மூவ்மெண்ட்டா இருந்தாலுமே, இது ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூவ்மெண்ட் கிடையாது. மார்க்கெட் இன்னும் டவுன் ஃபாலுக்கு ஆரம்பிக்கல. ஸோ இது வந்து என்னன்னா, கன்சாலிடேஷன் ஃபேஸோட ஒரு டவுன் சைடுன்னு தான் சொல்லலாம். அப்படிங்கிறனால மார்க்கெட் நேத்து வந்து கொஞ்சம் விழுந்திருக்கு. ஆனா நேத்து நமக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்த ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இங்க 22,900. அப்போ இந்த சப்போர்ட்ல தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அந்த சப்போர்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்தது. அப்போ இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணுமா? அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய கேள்வி. அப்போ இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணுமா? அப்படிங்கிறது தான். இப்ப இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணுமாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு? பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு நேர்மாறா அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரே டைரக்ஷன்ல தான். ஆனா பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து நேர்மாறா என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. மேல போனது மட்டும் இல்லாம, கோல்டன் கிராஸ் வந்திருக்கு. எப்படின்னா, பேங்க் நிஃப்டில கன்சாலிடேஷன் ஃபேஸ் முடியறதுக்கான தருணம் தருணம் வந்து பேங்க் நிஃப்டியோட வந்து மார்க்கெட் வந்து அப்சைட் போகுதுன்னா, நிஃப்டி 50யும் அதுக்கு அடுத்து ஃபாலோ ஆகும். அப்படின்னா, இனி வரப்போற வாரங்கள் அதாவது 7ஆம் தேதி வந்து மார்க்கெட் பேங்க் நிஃப்டில புல்லிஷா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். அதே மாரி நிஃப்டி 50லயும் வர இந்த ஏப்ரல் 2வது வாரம் வந்து மார்க்கெட் மூவ் ஆகப்போது. மேல போறதுக்கான சான்சஸ் கொஞ்சம். ஏன்னா, இந்த கோல்டன் கிராஸ் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி மேல போயிருந்து. அப்போ இந்த பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கோம். இந்த 51,600ன்னு இருக்கு. இந்த 50,600 பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் எப்ப வந்து மேல கிராஸ் ஆகுதோ கம்ப்ளீட்டா. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நேத்து வந்து கேப் டவுன் ஆயி திருப்பியும் அந்த ஃபேஸ்க்கு வந்துருக்கு. ஸோ இந்த ஃபேஸ்ல இருந்து மார்க்கெட் டவுன் சைடு போய் திருப்பி ரீகெயின் ஆயிருந்து. அண்ட் இந்த கோல்டன் கிராஸ் நீடிச்சு மார்க்கெட் வந்து இப்ப நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கலாம்.
அப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லும்? நமக்கு வந்து எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு, எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அண்ட் நமக்கு வந்து இப்ப வந்து வீக்லி எக்ஸ்பைரிக்கான டேட்டா தான் நம்ம பார்த்தீங்கன்னா, வீக்லி எக்ஸ்பைரிக்கான டேட்டா. இப்ப இந்த வீக்லி எக்ஸ்பைரிக்கான டேட்டா வந்து நமக்கு பார்க்கும்போது, நமக்கு என்ன தெரியும்னா, அந்த வாரத்துல என்ன இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் இருக்குன்னு. இப்ப நம்ம கிளியரா பார்த்தோம். என்னன்னா, நம்மளோட ஓஏ சேஞ்சுக்கு முன்னாடியே நமக்கு என்ன பார்க்க முடியுதுன்னா, நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ்ல நெறையா ஸ்ட்ராங்கான நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கு. ஆனா புட் ஆப்ஷன்ஸ் வந்து அவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ராங் ஆர்டர்ஸ். அதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த சார்ட்ட வச்சு பார்க்க முடியும். 2வது இதோட வேல்யூஸும் நீங்க கம்பேர் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 23 கால் ஆப்ஷன்ஸோட வேல்யூ வந்து ஒரு 98,00,000. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு 1,00,00,000யும். ஸோ இது 2மே இருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் 2,00,00,000க்கான கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். நீங்க வந்து புட் ஆப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் எவ்வளவு அதிகமா அதே வந்து 77,00,000. அடுத்து வந்து ஒரு 57,00,000. அப்புறம் 1,50,00,000 தான் நமக்கு இங்க ஒரு 1,400,00,000 தான் இந்த இடத்துல இருக்கு. 2,00,00,000 பிளஸ் இங்க நெறையா இருக்கு. அப்படிங்கிறனால மேல மார்க்கெட் வந்து இப்ப இருக்க பிரைஸ்ல இருந்து அட் த மனிலருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு. அண்ட் நம்ம இந்த ஓஐ சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இந்த ஓஐ சேஞ்ச் நம்ம என்ன சொல்ல கால் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து வருகின்ற வாரம் மேல புஷ் ஆறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் சொல்ல முடியுது. அண்ட் ஆ கால் ஆப்ஷன்ஸோட அதிகமான வாரம் நமக்கு இருக்குன்னு சொல்ல முடியுது. 2வது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, 1 வாரத்த மட்டும் பார்க்காம, அதுக்கு அடுத்து ஒரு 2 வாரத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, என்ன நடக்குதுன்னு பார்த்தா, 3 வாரம் நான் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் எடுத்தாலுமே நமக்கு என்ன சொல்ல முடியும்னா, என்னோட கால் ஆப்ஷன்ஸோட சேஞ்ச் தான் அதிகமா இருக்கு. எப்போ வந்து கால் ஆப்ஷன்ஸோட சேஞ்ச் அதிகமா கால் ஆப்ஷனோட குவான்டிட்டி மற்றும் ஆப்ஷனோட மாற்றங்கள் அதிகமா இருக்கோ, அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள், அதாவது மக்கள்ன்னு சொல்ல நான் வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐ நினைக்கிறாங்கன்னா, இந்த பொசிஷன்ல இருந்து மார்க்கெட் போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். இருக்கிறதுலருந்து 23,000ம் 23,200ம் போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்கிறது நம்ம இந்த விஷயத்துலருந்து தெரிஞ்சுக்க முடியும். நிஃப்டி 50ல போய் அடைஞ்சிரலாம். ஸோ இருக்கிற பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் 23,000 23,200ம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த பாக்ஸ வந்து நீட்டி வச்சுடுறேன். ஏன் அப்டின்னா, மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பொசிஷன்ல இருந்து இங்க வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்டின்னு நமக்கு சொல்ல முடியுது. இங்கருந்து மார்க்கெட் புஷ் ஆகி 23,200ம் போறதுக்கான சான்சஸ். நம்மள கேட்டபோது இந்த பொசிஷன் தான் நாளைக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கும். மார்க்கெட் இங்கருந்து பொசிஷன் எடுத்து இதுவரைக்கும் போறதுக்கான சான்சஸ் தான் நெறைய இருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட் 250 250லேருந்து 400 பாயிண்ட்க்கான மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் தான். இப்ப நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை மற்றும் இல்லாம அந்த வாரம் வந்து மார்க்கெட் மேல போறது. இது நம்ம பார்த்துட்டோம். ஆனா நம்மளோட பிசிஆர் ரேஷியோ இங்க இருக்கு பாருங்க. இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து 0.6 இருக்கிறது கிரிட்டிக்கலா இருக்கு. எப்போ பிசிஆர் ரேஷியோ வந்து 0.6 இருக்குன்னா, கீழ தான் வரும். ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன்ஸ் இந்தியா விக்ஸ் வந்து 13 இருக்கு. எப்போ இந்தியா விக்ஸ் அதே மாரி நம்மளோட இந்தியா விக்ஸோட சார்ட் எடுக்கிறேன். இந்தியா விக்ஸ்னா இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ்ன்னு அர்த்தம். இப்ப இந்த இந்தியா விக்ஸோட சார்ட் வந்து எப்போ மேல ஏறுதோ, அப்போ வந்து இந்தியாவோட மார்க்கெட் வந்து கீழ வரும். ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால பிசிஆர் ரேஷியோவும், இந்தியா விக்ஸ் ரேஷியோவும் நமக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் டைரக்ஷன குழப்புது. பட் இருந்தாலும் நமக்கு அது யுஎஸ் மார்க்கெட் என்ன சைக்காலஜில இருக்கு, யுஎஸ் மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத அது மட்டும் இல்லாம நமக்கு திங்கட்கிழமை காலையில ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல என்ன பண்ணலாம்? இந்த கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் அனாலிசிஸ் ஏன் அது ரொம்ப முக்கியம்? இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து நெறைய ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அத வந்து வித்ட்ரா பண்றதுக்கான வாய்ப்பு அந்த ஒரு காரணங்கள் மார்க்கெட்டுக்கு அப்புறம் நம்ம கால் ஆப்ஷன்ஸ், புட் ஆப்ஷன்ஸ் அதே மாரி மார்க்கெட்டுக்கு சான்சஸ் ரொம்ப சேஞ்சஸ் ஏதாவது இருந்து மார்க்கெட் திருப்பி டவுன்ஃபால் ஆறதுக்கு. இது வந்து நம்ம நிஃப்டி 50யோட. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி அப்டின்னா, பேங்க் நிஃப்டிக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, 1 மாசத்த மட்டும் டேட்டா வச்சிருந்தா, நமக்கு வந்து அழகா இருக்கு. அதாவது மார்க்கெட் மேல போகவும் போகாது, கீழ போகவும் போகாது. இந்த ஒரு ரேஞ்ச்க்குள்ள மார்க்கெட் பவுண்ட் ஆயிருக்கு. எந்த ஒரு ரேஞ்ச்னா 51,000ம் 52,000 அண்ட் அதுக்கான மிடில் ரேஞ்சில தான் இப்ப இருக்கு. பேங்க் நிஃப்டி சூப்பரான பிரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ ஆயிட்டு.
நம்ம ப்ராப்பரா வந்து ஆப்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா, அழகா ட்ரேட் எடுக்கலாம். டிகே வந்து கம்மி தான் அப்படிங்கிறனால, நமக்கு வந்து அழகா பேங்க் நிஃப்டி ட்ரேட் எடுக்கலாம். இப்ப பேங்க் நிஃப்டில ஏற்கனவே வந்து 51,000ம் 52,000 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிடலாம். இப்ப நம்ம ஏற்கனவே இங்க வரைஞ்சிருக்கோம். அத வந்து நான் 7ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்கு நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 8ஆம் தேதி முன்னாடி வரைக்கும். 8ஆம் தேதிக்கு இப்போ நம்மளோட கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து லைட்டா குறைஞ்சிருக்கு. குறையிறது வந்து பெரிய சிக்னிஃபிகன்ட் வேல்யூ மட்டும் இல்லாம, கால் ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் கூடியிருக்கு. ஆனாலும் அதிகமாக கூடும். ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் பெருசா இல்லாதனால, இப்பயும் நம்மளோட மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. 52,000 எப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி 51,600 51,500ல இப்ப இருக்கு. பட் நான் சொல்றது 51,600 51,600 எப்போ பிரேக் பண்ணுது? அப்பதான் மார்க்கெட்டுக்கு கிளியரான இல்லையாங்கிறது. இப்ப இந்த புல்லிஷ் மூவ்மெண்ட் ஏற்கனவே நடந்த மாரியே அதே மாரியே நடந்துச்சுன்னா, நாளைக்கும் மார்க்கெட் மேல நாளைக்குன்னு திங்கட்கிழமை மார்க்கெட் மேல போறது. ஆனா நம்ம வந்து பிசிஆர் ரேஷியோ இங்க பார்க்கும்போது 0.6 இருந்துச்சு நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல ஆனா நமக்கு பேங்க் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, அப்படின்னா என்ன? பேங்க் நிஃப்டிய அதாவது நிஃப்டி 50ய வந்து பேங்க் நிஃப்டியோட ஒப்பிடும்போது, நமக்கு என்ன தெரியும்னா, பேங்க் நிஃப்டி வந்து வளர்றதுக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்பு. அதாவது பேங்க் நிஃப்டி பிரைஸ் வந்து வேல்யூ வந்து மேல போறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எத வச்சு நிஃப்டி 50 இந்த பிசிஆர் ரேஷியோனா என்னன்னா, புட் அண்ட் கால் ரேஷியோ சொல்லியிருப்பேன். ஸோ புட் புட் சினா கால் ரேஷியோ. எவ்வளோ நம்பர் ஆஃப் புட் இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் கால்ஸ் இருக்கு டிவைட் பண்ணும். ஸோ எப்ப வந்து புட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கோ, கால விட, அப்போ வந்து மார்க்கெட் மேல போறது வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து முக்கியம். இந்த பிசிஆர் ரேஷியோ நம்ம எப்போ பார்க்கணும்னா, ஃபுல் டேவா தான் பார்க்கணும். இப்போ வந்து 3 ஹவர்ஸ்க்கு பார்த்தோம்னா, மாரி 2 ஹவர்ஸ்க்கு இது வந்து லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட். ஆனா நம்ம ஃபுல் டேயா பார்க்கும்போது தான், நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லயும், அதே மாரி பிசிஆர் ரேஷியோ. ஸோ நம்மளோட பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு சேம் பிரைஸ் ரேஞ்ச் அப்படியே ஃபாலோ ஆகுது. 52,000ம் அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்ச் எப்போ பிரேக் ஆகுதோ, அப்போ மார்க்கெட் மேல போகும். இந்த பிரைஸ் ரேஞ்ச் கீழ வருதோ, மார்க்கெட் கீழ வரதுக்கான வாய்ப்புகள். ஸோ எப்போ வந்து 51,600, 51,500 இருக்கும். அப்போ வந்து நமக்கு கிளியர் பிக்சர் கிடைக்காது. புல்லிஷா இருக்க போது. நம்ம வந்து நிஃப்டி 50 பார்த்தோம்னா, நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பொசிஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. இந்த பாக்ஸ விட்டு பிரிஞ்சப்போ நம்ம என்ன மார்க்கெட் கிளியரான பிக்சர். பாருங்க இதுவரைக்கும் மூவ்மெண்ட் எப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து வெளிய வந்துச்சு, கிளியரா ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ். இப்ப இந்த 200 பாயிண்ட்ஸ் மூவ் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அட்லீஸ்ட் யாராவது ப்ராஃபிட் எடுக்க முடியும். யாருமே லாஸ்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அதாவது நீங்க வந்து லாங் பொசிஷனும் எடுக்கலாம், ஷார்ட் பொசிஷனும் எடுக்கலாம். லாங் பொசிஷன்னா இந்த இடத்துல வாங்கி மேல போய் வித்துருவேன். வாங்குவோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ரீட்டெய்லர்ஸா பெரிய டேட்டா என்ன சொல்லுது? ரீட்டெய்லர்ஸ் பெரும்பாலும் வந்து மார்க்கெட் மேல போனா தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு கிடையவே கிடையாது. இந்த இடத்துல செல் பண்ணுங்க. கீழ வந்து இந்த இடத்துல வாங்க. அதாவது இந்த இடத்துல செல் பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து ரூ. வித்துடுறீங்க. இப்ப கீழ வந்து எவ்வளோக்கு வாங்குவீங்க? ரூ. 30க்கு வாங்குவீங்க. ஸோ இந்த ஆப்ஷனோட பிரைஸ் இருக்கும் இங்க. ஆப்ஷன் செயினோட. ஸோ நம்ம என்னன்னா, இந்த இடத்துல 250 270 நான் வாங்குறேன். இப்போ மார்க்கெட் வந்து கீழ விழுந்துச்சுன்னா, மார்க்கெட்டோட பிரைஸ் என்ன ஆகும்? அந்த பிரைஸ்ல வந்து நான் வந்து இந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ். இந்த இடத்துல வந்து நான் 200 வாங்கியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரூ. 50 ரூ. 48 நான் வந்து திருப்பி அத வாங்கியிருப்பேன். இந்த இடத்துல ரூ. 200 வித்துட்டு புட் ஆப்ஷன் செல் பண்றேன். இப்ப இந்த இடத்துல ரூ. 260 வித்துட்டேன். இந்த இடத்துல வந்து ரூ. 30 நாளைக்கு மார்க்கெட் கீழ வரும்போது ஒரு ரூ. 50 வாங்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னா ரூ. 18 வாங்குறேன். இப்போ இந்த வித்தியாசங்கள் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு லாட்ல எவ்வளவு கிடைக்கும்னா, 200 ரூ. 240 உங்களுக்கு இப்போ நம்ம நம்பர் ஆஃப் லாட்ஸ் கூட்டும்போது, இதோட வேல்யூஸும் கூடும். இப்படிதான் நம்ம ப்ராஃபிட்ட சரிப்படுத்த முடியும். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இந்த பக்கம் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது ப்ராஃபிட் பார்க்கலாம். மார்க்கெட் மேல போகும்போது எப்படிப்பா மார்க்கெட் மேல போகும்போதுன்னா, சிம்பிள்.
இந்த பக்கம் நீங்க வந்து புட் ஆப்ஷன் செல் பண்றீங்கன்னா, இந்த பக்கம் கால் ஆப்ஷன் வாங்குவீங்க. ஸோ, இப்போ கால் ஆப்ஷன் என்ன பண்ணுவீங்க? இருந்து வாங்கும்போது, கால் ஆப்ஷன் நீங்க வாங்கும்போது, மார்க்கெட்டுக்கு என்ன ஆகும்னா, இங்க வந்து ரூ. 200 இருக்கு. ரூ. 270. ஸோ, அப்போ கால் ஆப்ஷன் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வித்தோம்னா, கால் ஆப்ஷன் வாங்காம கால் ஆப்ஷனும் செல் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்த ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ, இங்க வந்து 270லிருந்து மார்க்கெட் மேல போகும்போது கால் ஆப்ஷனோட பிரைஸ் அதிகம். ஸோ, இதுவும் நம்ம கால் ஆப்ஷன்ஸ் வாங்கணும். ஸோ, அத வந்து நம்ம கவனிச்சுக்கணும். முக்கியமா ரீட்டெயிலர்ஸ்ட்ட ஒரு பெரிய பிரச்சனை. நெறைய பேர் அதாவது பிகினிங்ல என்ன யோசிப்பாங்கன்னா, மார்க்கெட் எப்படி கீழ போனா நம்ம எப்படி ப்ராஃபிட் பார்க்க முடியும்? இத யோசிச்சு பாருங்க. செல் பண்றது, திருப்பி வாங்குறது. ஸோ இதுதான் அப்போ நம்ம பேங்க் நிஃப்டி 50 வந்து இந்த பிரைஸ்லேருந்து இதுக்கு திருப்பியும் ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா. ஸோ திருப்பியும் ட்ரேஸ் அவுட் பண்ணிருச்சுன்னா, இந்த ஒரு பொசிஷன்லேருந்து பிரேக் அவுட் பண்ணும். ஏன் ட்ரேஸ் அவுட் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு? நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் நிஃப்டியோட இடத்துல பார்த்தீங்கன்னா, 23,000ம் 23 சாரி 23,000 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,200 இந்த பிரைஸ். 23,200னா 23,200 வரைக்கும் ட்ரேஸ் பண்றது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த 23,000க்கு ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்ச் இதுவரைக்கும் போறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். பேரிஷா போகுமான்னா, இதுவரைக்கும்